சேலம் மாவட்டம் ஆத்தூர் சிறையில் மளிகை பொருட்களை வெளியே விற்று முறைகேட்டில் ஈடுபட்டதாக சிறைத்துறை பெண் அதிகாரி ஒருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். சிறைத்துறை பெண் அதிகாரியும் அவர் மீதான மோசடி குற்றச்சாட்டின் பின்னணியும் என்ன? சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா அலுவலக வளாகத்தில் மாவட்ட சிறை உள்ளது. இங்கு 40க்கும் மேற்பட்ட கைதிகள் உள்ளனர். கைதிகளுக்கான உணவு வழங்க கூட்டுறவுத்துறையில் இருந்து அரிசி, மளிகை பொருள் கொள்முதல் செய்யப்படுகிறது. இந்நிலையில் தரமற்ற மளிகை பொருட்களில் சமைத்து உணவு பரிமாறுவதாகவும் மீதியாகும் பொருட்களை வெளி மார்க்கெட்டில் விற்பதாகவும் புகார் எழுந்து வந்தது. இது தொடர்பாக சேலம் மத்திய சிறை எஸ்பி வினோத், விஜிலன்ஸ் போலீசார் ஆத்தூர் சிறையில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கணக்கில் இல்லாத 18 கிலோ துவரம் பருப்பு உட்பட 23 வகை மளிகை பொருட்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக விளக்கம் தருமாறு துணை சிறை அலுவலர் வைஜெயந்திக்கு எஸ்பி நோட்டீஸ் வழங்கினார். சிறைத்துறை டிஜிபி மகேஸ்வர் தயாளுக்கும் விசாரணை அறிக்கையை அனுப்பி வைத்தார். விசாரணையின் முடிவில் சிறையில் இருந்து மளிகை பொருட்களை வெளி மார்க்கெட்டில் விற்று மோசடி நடந்திருப்பது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து துணை சிறை அலுவலர் வைஜெயந்தியை சஸ்பெண்ட் செய்து சிறைத்துறை டிஜிபி உத்தரவிட்டார். சிறையில் மளிகை பொருளை வெளியே விற்று முறைகேட்டில் ஈடுபட்டதாக சிறைத்துறை பெண் அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.